Class 12 Unit number 13 Organic Nitrogen Compound. இந்த யூனிட்ல இருந்து preparation of chloropicrine இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த chloropicrine preparationக்கு உண்டான மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா primary or secondary nitroalkanes react with chlorine or bromine in the presence of sodium hydroxide means NaOH to give nitrohaloalkanes. Second one, the alpha hydrogen of the nitroalkanes successfully replaced by halogen atom. So chloropicrine preparation method, primary or secondary nitroalkanes NO2 present ஆயிருக்கிற linear chain compound அது எப்படி இருக்கணும்? NO2 குரூப் present ஆயிருக்கிற கார்பன் வந்து ஒரே ஒரு கார்பன் இருக்கலாம் அல்லது ரெண்டு கார்பன் இருக்கலாம். ஸோ NO2 குரூப் ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்ட் பாண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்கள பிரைமரி நைட்ரோ அல்கேன்னு சொல்றோம். NO2 சப்ஸ்டிட்யூயன்ட் பிரசன்ட் ஆயிருக்கிற கார்பன் இன்னொரு கார்பன் கூட பாண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்கள செகண்டரி நைட்ரோ அல்கேன்ஸ்னு நம்ம சொல்றோம். பிரைமரி ஆர் செகண்டரி நைட்ரோ அல்கேன்ஸ் react with chlorine or bromine in the presence of sodium hydroxide to give nitrohaloalkanes. இப்போ நைட்ரோவில் ஹாலஜன் ஆட் ஆன அல்கேன் ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் குளோரோபிக்ரின். உள்ள என்ன நடந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா the alpha hydrogen of the nitroalkanes. ஸோ அந்த NO2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற காம்பவுண்டில் ஆல்பா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லி ரீப்ளேஸ்டு பை ஹாலஜன் ஆட்டம். நம்ம எடுத்துக்கிற குளோரின் ஆர் புரோமின் ஆட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்ரோ காம்பவுண்டில் இருக்கிற ஆல்பா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் குளோரோபிக்ரின். இதுக்கு உண்டான ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடலாம். பிரைமரி ஆர் செகண்டரி nitroalkanes react with chlorine or bromine in the presence சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு இருக்கணும். ஸோ ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா நைட்ரோ ஹேலோ அல்கேன். ஓகேங்களா? இதுக்கு உண்டான ரியாக்ஷன் நம்ம பார்த்துடலாமா? பிரைமரி ஆர் செகண்டரி நைட்ரோ அல்கேன் CH3 பாண்டு NO2. இவங்களுக்கு நேமு ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். ஸோ நார்மலான பேச்சு வழக்கு நேம் பார்த்தோம்னா மெத்தில் நைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஐயூபிஏசி நேம் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோ மீத்தேன்.
நைட்ரோ மீத்தேன்னு சொன்னாலும் சரி, அல்லது பேச்சு வழக்கு நேம் மெத்தில் நைட்ரேட் அப்படின்னு சொன்னாலும் சரி. ரியாக்ட் வித் குளோரின் ஆர் புரோமின். பாருங்க, நைட்ரோ குரூப் பிரசண்டா இருக்கிற கார்பன் சிங்கிளா இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த காம்பவுண்ட் வந்து பிரைமரி நைட்ரோ அல்கேன். இந்த பிரைமரி நைட்ரோ அல்கேன்ல ஆல்பா கார்பன் இவங்க தான். இந்த ஆல்பா கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்காங்கன்னு பாருங்க. 3 ஹைட்ரஜன் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 3 குளோரினை ஆட் பண்ணணும். ஏன்? இந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாத்தையும் யார் ரீப்ளேஸ் பண்றாங்க? ஹாலஜன் ரீப்ளேஸ் பண்றாங்க. ஹாலஜன் வந்து கேஸ், சிங்கிளா இருக்க மாட்டாங்க, அவங்க மாலிகூல்ஸா தான் இருப்பாங்க. அப்போ இங்க 3 குளோரின் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த 3 ஹைட்ரஜனும் வெளியே போகணும்னா 3 குளோரின் நமக்கு வேணும். அப்போ டோட்டலா 6 குளோரின் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்ப 3Cl2 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 6 குளோரின்ல 3 குளோரினும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து 3HCl வெளியே போயிடுவாங்க. ரிமைனிங் இன்னும் 3 குளோரின் வந்து இந்த கார்பன் கூட ஆட் ஆயிருப்பாங்க. CCl3NO2 ப்ராடக்ட் கிடைப்பாங்க. CCl3NO2 இவங்களுக்கு பேரு தான் குளோரோபிக்ரின். ஸோ இந்த பிரசன்ஸ்ல யார் இருக்கணும்? சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கணும். ஸோ நைட்ரோ மீத்தேன் ரியாக்ட் வித் 3 மோல்ஸ் குளோரின். இந்த பிரசன்ஸ்ல சோடியம் ஹைட்ராக்சைடு. நமக்கு என்ன பண்றாங்க? ஆல்பா கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்காங்க. இந்த 3 ஹைட்ரஜனையும் ஹாலஜன் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ 3 ஹாலஜன் இங்க ஆட் ஆன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறாங்க. ஸோ அப்படியே 3 ஹைட்ரஜனை தூக்கிட்டு 3 ஹாலஜனை ஆட் பண்றோம். அப்போ 3 குளோரின் நம்ம ஆட் பண்ணனா CCl3NO2 குளோரோபிக்ரின். இவங்களுக்கு உண்டான IUPAC நேம் நம்ம சொல்லலாம். பாருங்க, NO2 இருந்தாங்கன்னா நைட்ரோ அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த காம்பவுண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா இதுக்கு உண்டான IUPAC நேமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பண்ற கார்பனை சுத்தி 3 குளோரின் இருக்காங்க. NO2 குரூப் இருக்காங்க. இங்க NO2 ப்ரீவியஸ் வீடியோவில், அதாவது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருப்போம், இவங்க வந்து சப்ஸ்டிட்யூயன்ட். அண்ட் IUPAC நேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஹாலஜன்ஸும் இங்க வந்து சப்ஸ்டிட்யூயன்ட்டா இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேருமே கார்பன்ல சப்ஸ்டிட்யூயன்ட்டா தான் இருக்காங்க. இப்போ Clனா குளோரின், NO2னா நைட்ரோ. இப்போ ஆல்பபெட் ஆர்டர்ல பார்த்தோம்னா குளோரின் வந்து முன்னாடி வந்துருவாங்க, நைட்ரோ குரூப் பின்னாடி போயிடுவாங்க. எத்தனை குளோரோ இருக்காங்க? 1 2 3. அப்போ ட்ரை குளோரோ நைட்ரோ ஒரே ஒரு நைட்ரோ குரூப் தான் இருக்காங்க. அப்ப ட்ரை குளோரோ நைட்ரோ ஒரே ஒரு கார்பன் இருந்தாங்கன்னா ரூட் வேர்டு வந்து மீத். எல்லா இடத்துலையுமே சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன். அப்போ டோட்டலா IUPAC நேம் ட்ரை குளோரோ நைட்ரோ மீத்தேன். இதுதான் இந்த குளோரோபிக்ரின் காம்பவுண்டுக்கு உண்டான IUPAC நேம். ட்ரை குளோரோ நைட்ரோ மீத்தேன். இதுதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். நமக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆர் அதர் எக்ஸாம்ஸை பொறுத்த வரையில் டைரக்டா ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபிக்ரின் அப்படிதான் நமக்கு கேட்பாங்க. இன்டீரியர் 1 மார்க்கை பொறுத்த வரையில் IUPAC நேம் ஆஃப் தி குளோரோபிக்ரின் காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் நமக்கு கொடுக்கலாம். ஸோ குளோரோபிக்ரினோட IUPAC நேம் ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன்.
ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாமில் இந்த குளோரோபிக்ரினோட ஐயூபிஎஸ்சி நேம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் தி குளோரோபிக்ரின் காம்பவுண்ட் இஸ் ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம்லேயே இந்த குளோரோபிக்ரின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இன்டீரியர் 1 மார்க்கில் கேட்டிருக்கிறாங்க. குளோரோபிக்ரின் இஸ் யூஸ்டு இன்செக்டிசைட். குளோரோபிக்ரின் இஸ் யூஸ்டு இன்செக்டிசைட். இவங்க ஒரு இன்டீரியர் 1 மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க. குளோரோபிக்ரின் காம்பவுண்ட் இஸ் யூஸ்ட் அஸ் இன்செக்டிசைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபிக்ரின். பிரைமரி ஆர் secondary nitroalkane react with chlorine or bromine in the presence NaOH to give halo nitroalkane. The alpha hydrogen of the nitroalkane is successfully replaced by the halogen atoms. Reaction nitroalkane react with 3Cl2 in the presence NaOH. ஸோ ஆல்பா கார்பனில் இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜன் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும். 3 ஹைட்ரஜனை 3 குளோரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு CCl3NO2 குளோரோபிக்ரின் காம்பவுண்டு நமக்கு கிடைக்கிறாங்க. இந்த குளோரோபிக்ரின் காம்பவுண்டோட ஐயூபிஎஸ்சி நேம் ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன். Chloropicrin is used as insecticide.